ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கும் மாரியம்மன் பட்டுக்கோட்டையில் அமைந்திருக்கும் நாடியம்மன். தஞ்சையிலிருந்து 45 கிலோமீட்டர் தெற்கே இருக்கின்ற ஊர் பட்டுக்கோட்டை. கிபி 1600ஆம் ஆண்டில் இந்த ஊருக்கு வீரமா நகர் என்ற பெயர் இருந்தது. அது மராட்டியர் ஆண்ட காலம். அப்போது இந்த பகுதியை ஆட்சி செய்தவர் பட்டுமழவராய நாயக்கர். அவர் பெயரால் விளங்கி வந்த கோட்டை கொண்டிருந்த இந்த இடத்தின் பெயர் நாளடைவில் சுருங்கி பட்டுக்கோட்டை என்றாகிவிட்டது. தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை தீர்த்து வைப்பவள் இவள். தன்னுடைய பக்தர்களின் உயிர் நாடியாக அவள் இருப்பதால் தான் அவளை நாடியம்மன் என்று அழைக்கின்றார்கள். இவளது பெருமைக்கு சாட்சி ஏதும் சொல்ல தேவையில்லை. ஆனால் லட்சக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் கூடி பெரும் திருவிழாவாக மாவிளக்கு போடும் அதிசயம் நடப்பது இந்த திருக்கோவிலில் மட்டும்தான். ஒரு முறை மழுவராயர் வேட்டைக்கு சென்றார். அங்கே தெய்வீக கலையோடு ஒரு நங்கையை கண்டார். ஆனால் அரசரை பார்த்ததும் அவள் ஓட ஆரம்பித்தாள். ஓடிக்கொண்டே இருந்தாள். மன்னர், அம்மா ஓடாதே, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று கூறினார். ஆனால் அவள் வேகமாக ஓடி ஒரு புதருக்குள் மறைந்து விட்டாள். ஒரு மாய புன்னகையையும் வீசினாள். அந்த மாய புன்னகை மன்னரை யோசிக்க வைத்தது. வேந்தன் தன்னுடன் வந்த ஜனங்களை புதர் அருகே பார்க்குமாறு சொல்ல அங்கே ஒரு அழகான அம்மன் சிலை பளபளத்தது. அவர் மனமுருகி, தாயே, வலிய வந்து ஆட்கொண்டவளே, இந்த ஊர் மக்களையும் என் குலத்தையும் நோய் நொடி இடர்பாடில்லாமல் காப்பாற்றுமா என்று வேண்டிக்கொண்டு அங்கு ஒரு கோவிலை எழுப்பினார். வயல்வெளி, பெரிய குளம் சூழ்ந்திருக்க பெரிய பெரிய குதிரை சிலைகளோடு அழகாக காட்சியளிக்கின்றது அன்னையின் கோவில். கருவறையில் தீஜ்வாலை மற்றும் கிரீடம், 4 கரங்களில் கத்தி, சூலம், கேடயம், கபாலம் போன்றவற்றை எய்து ஆயுதபாணியாக காட்சியளிக்கின்றாள் இந்த அன்னை. மொட்டை போடுதல், அங்க பிரதட்சணம் போன்றவற்றோடு தாழம்பு பாவாடை சாத்துதல், வெண்ணெய் படையல் என்ற வித்தியாசமான நேர்த்திக்கடன்களும் வழக்கத்தில் இருக்கின்றன. பௌர்ணமி பூஜை செய்து இங்குள்ள நாகலிங்க மரத்தில் சரடு கட்டினால் எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் விலகி மாங்கல்ய பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். எலுமிச்ச மாலை சாத்துவது மிக மிக விசேஷம். பட்டுமழவராய மன்னருக்கு அளித்த வாக்கு பொய்க்காமல் இங்கு நின்று பக்தர்கள் எல்லோருக்கும் வரமளிக்கின்றால் இந்த நாடியம்மன். ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் இந்த பகுதியில் பிறக்கும் பெரும்பாலான குழந்தைகளுக்கும் நாடி என்கின்ற பெயர் சூட்டப்படுகின்றது. கால வெள்ளத்தில் ஆலயம் சிதிலமடைந்தது. பட்டுக்கோட்டைக்கு 28 கிலோமீட்டர் தூரத்தில் நாடியம் என்றொரு ஊர். அங்கேயுள்ள கோசாமி மடத்தில் மனசுநாத சுவாமிகளின் கனவில் தன் கோவிலை சீர்திருத்தும்படி அம்பாள் உத்தரவிட திருப்பணிக்குழு அமைக்கப்பட்டு வசூல் செய்து அம்பிகைக்கு எந்திர தகுதி எழுதி பதித்தார்கள். அம்மன் உருவத்தில் நாட்டியத்திலிருந்து வந்த சுவாமிகள் சக்தியை ஏற்றியதால் நாடியம்மா என்று பக்தர்கள் குறிப்பிட ஆரம்பித்தார்கள். அம்மனை தரிசிக்க வரும் பக்தர்களின் நாடி பிடித்து பார்த்து அவர்கள் நோய் நொடி மட்டும் இல்லாமல் மனக்குறையையும் தீர்த்து அகற்றுகின்றாள் இந்த அம்மன். இந்த திருக்கோவிலில் அம்பிகைக்கு வரகரிசி மாலை கோர்த்து கட்டுவதுண்டு. இங்கிருக்கும் நாகவல்லி மரத்துக்கு தாலி சரடு கட்டினால் திருமணத்தடை நீங்குகின்றது. ஒரு சமயம் மகேஸ்வரி என்பவரின் கணவர் துபாயில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு அம்மை நோய் ஏற்பட்டது. மனிதர் தனியாக இருந்ததால் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து போனார். ஊருக்கு போன் செய்து விஷயத்தை தெரிவித்தார். உடனே மகேஸ்வரி நாடியம்மாவை வேண்டி தன் கணவர் நலம் பெற பிரார்த்தித்தார். அம்மன் அருளால் அவருக்கு 5 நாளில் முத்துக்கள் உதிர்ந்து 6ஆம் நாள் அலுவலகம் சென்றிருந்தார். 1 மாதம் பணிக்கு வர வேண்டாம் என்று கூறி அனுப்பிய அவரது முதலாளிக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி இது சாத்தியமானது? அம்மன் அருள் இருந்தால் எதுவும் சாத்தியமே. மனமுருகி நாம் செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் அவள் ஏற்றுக்கொள்கின்றாள். ஆரப்பள்ளம், அணைக்காடு, பண்ணை வயல், மகராஜ சமுத்திரம், கரம்பயம் இந்த 5 ஊர் மக்களும் தேர்வடம் பிடித்து அம்பாளை பயபக்தியோடு வழிபடுகின்றார்கள். பயிர் செழிக்க, வியாதி குணமாக, கால்நடைகள் நலமோடு திகழ, சுற்றம் மணக்க நாடியம்மனை நாடி நலம் பெறுவோமாக. இந்த ஆலயத்தை நீங்களும் தயவு செய்து தரிசித்து அம்பாளின் அனைத்து அனுகிரகங்களையும் பெற வேண்டி
இந்த உரையை இத்தோடு முடித்து நாளை வேறொரு மாரியம்மன் ஆலயத்தில் உங்களை சந்திக்கின்றேன்.